அந்த விஷயத்த நான் விரும்பவே மாட்டேன் அப்படின்ட்டு நேரில் சிம்பிளாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே சாரா அர்ஜுன் வந்து தெரியும். சின்ன வயசுலேயே வந்து தெய்வ திருமகள் படத்தில் வந்து நம்ம மனசை உருக்கின அந்த குட்டி பொண்ணு அதுக்கப்புறம் சைவம் ஃபிலிமில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுலேயே ஒரு இமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் வந்து குட்டி நந்தினியாக வந்து வந்தப்போ இது அதே குழந்தையா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஷாக் ஆனாங்க. இப்போ ஹீரோயின் லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க. ரீசெண்டாக துரந்தரில் வந்து பெரிய பிரேக் ஒன்று கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. இப்படி வந்து சும்மா வந்து சொல்லிட்டு போகிறதெல்லாம் இல்லை, அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் ஒன்று இருக்குது. நேச்சுரல் பியூட்டி தான் வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் இவ்வளோ ஃபேம் வந்துமே கிளாமர் மேக்கப் ஸ்டைல் அப்படின்னு எதுவுமே வந்து போகாமல் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு அதிகமாக வந்து மேக்கப் எல்லாம் பிடிக்காது, தேவை இருந்தால் மட்டும் தான் வந்து மேக்கப் போடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிளாமர் தான் வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஹானஸ்ட் ஆன்சர் அதுவே ரொம்ப பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து இருக்குது. சினிமாவில் இருந்தாலும் ரியல் லைஃப்ல யாராக இருந்தாலும் நம்மளோட உண்மையான ஃபேஸ் தான் நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்னு நினைக்க வைக்கிற வார்த்தையாக தான் வந்து இருக்குது. மேக்கப் இல்லாமலேயே கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது தான் ரியல் பியூட்டி. உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் எங்கள் கண்டென்ட்டுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.